அதுல இது தமிழகத்துல இப்படி ஒரு வழக்கம் இல்லை. பொதுவான நிறைய கேள்விகள் இருக்கு. கும்பகோணத்துக்கு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி போகும்போது ஏற்பட்ட மரணங்களுக்கு இது மாதிரி கிடைக்கலையே. கும்பகோணம் தீ விபத்துல பள்ளிக்கூட மாணவ மாணவிகள்லாம் இறந்தாங்க, அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி கிடைக்கலையே. கள்ளச்சாராயத்துல 67 பேர் இறந்தாங்களே, அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. கள்ளச்சாராயம் விற்க அனுமதித்தது அரசாங்கத்தினுடைய தவறு, காவல்துறையுடைய தவறு. அப்படி அவங்க விற்க அனுமதிக்கலையே, விற்க அனுமதியை மீறி அவங்க விற்று 67 பேர் இறந்துருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்கலையேன்னு பல கேள்விகள் வரலாம். கருணை அடிப்படையில்னு முன்னாடி சில நேரங்கள்ல அரசாங்கம் இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதை பத்தி பெரிய விவாதத்துக்கு போக வேண்டியது இல்லை. ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அந்த உதவி கிடைக்குது. ஆனா தன்னை பார்க்க வந்த ரசிகர் கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்படி கிடைக்குது அப்படின்னு சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுல முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது அவரோட கூட்டணிக்கு ஆதரவா இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இது தவறான பழக்கம், தவறான முன்னுதாரணம், இதை நீங்க விஜய் அவர்கள் கைவிடணும் அப்படின்னு 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் மாத்தி மாத்தி பேட்டி கொடுத்திருக்காங்க. மற்ற கட்சிகள் ஒரு விவாத பொருளா ஆக்கி வச்சிருக்காங்க. திமுக ஒருபடி மேல போய் உச்ச நீதிமன்றத்துல இந்த 41 குடும்பமும் கரூர் சம்பவத்துக்கான சிபிஐ என்கொயரியில அவங்க எல்லாம் சாட்சிகளா இருக்காங்க. சாட்சிகளா இருக்க குடும்பத்துக்கு போய் நீ குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசாங்க வேலைன்னா அங்க நடந்த உண்மை சம்பவங்களை எப்படி சொல்லுவாங்க? அவங்க மனசளவுல அவங்க சொல்லக்கூடிய உண்மைகளை மாற்றக்கூடிய செயலா இருக்கு அப்படின்னு திமுக சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் மீறி உயர்நீதிமன்றம் நீங்க என்னதான் முதலமைச்சர் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அரசாணை கொடுத்தாலும் அது ஒரு தற்காலிகமான ஆணையா தான் கருத முடியும்னு உயர்நீதிமன்றமும் கருத்து சொல்லியிருக்கு. மக்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமான விவாதங்கள் இருக்கு. கொஞ்சம் பொறுத்து இருந்ததா பார்க்கணும். ஏன்னா உயர்நீதிமன்ற வழக்கு மறுபடியும் தொடருது. சிபிஐ வழக்கு வேற, உயர்நீதிமன்ற வழக்கு வேற. இந்த பிரச்சனைக்காக பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு அவங்க கட்சியில இணைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய நீங்களே ஒரு பெரிய வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க, ஜனநாயகத்தை. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதி 5 ஆண்டுகள் அந்த மக்களுக்கு சேவை செய்யணும். இவர் தம்பி எங்க தொகுதியில மக்களுக்கு அறிமுகமானவர், அவர் தான் எங்களுக்கு பிடிக்கும். விஜயோட விசில் பிடிக்காது, உதயசூரியன் பிடிக்காது. ஆனா எங்களுக்கு இரட்டை இலையில ஏன் அவருக்கு ஓட்டு போடுறேன்னா இந்த வேட்பாளருக்கு தான் நான் போடுறேன்னு விரும்பிதான் போடுறேன்னு போட்டாங்க. போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடன்னு ஒரு பழமொழி இருக்கு பழைய காலத்துல. சட்டமன்ற கூட்டத்துக்கு போனாங்களோ போகலையோ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில போய் சேர்றாங்க. இது விஜய் அவர்கள் எப்படி ஊக்கப்படுத்துறாருன்னு தெரியல. ஏன்னா அவர் கூட இருக்கிற விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க. இதை கொஞ்சம் கைவிடணும், இதை ஊக்கப்படுத்தக்கூடாது. ராஜினாமா பண்ணவும் உடனே கட்சியில சேர்றது எங்களுக்கெல்லாம் மன வருத்தத்தை, வேதனையை தருகிறது. நாங்க தான் உங்களோட இருக்குன்னு சொல்றோமே, அப்புறம் ஏன் பிரச்சனைன்னு இவங்க எல்லாம் கேட்கிறாங்க. பொதுமக்கள் பார்வையில நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி 30 நாள்ல திரும்பி வெளியே எங்களுக்கெல்லாம் மதிப்பளிக்காம ஓட்டு கேட்ட காலம் என்ன, நாங்க வரிசையில் ஓட்டு போட்டது என்ன, அவரை தேர்ந்தெடுத்தது என்ன, அத்தனை ராஜினாமா பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்களேன்னு பொதுமக்கள் வருத்தப்படுறாங்க. மற்றபடி அந்த தொகுதி சாராத மக்கள் அரசியலை ரொம்ப வேடிக்கையா பாக்குறாங்க. நம்ம ஊர்ல இதெல்லாம் கொஞ்சம் புதுசு. என்னடா ஒரு கட்சி பிடிக்கலன்னா கட்சியை விட்டு ஒதுங்குவாங்க, விலகுவாங்க. சட்டமன்ற எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு காலையில கீழே ராஜினாமா பண்ணிட்டு மேல போய் சேருவாங்களா அப்படிங்கிறத பொதுமக்கள் ரொம்ப விமர்சனமா தான் பாக்குறாங்க. இது அவருக்கு விஜய் அவர்கள் இந்த நேரத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கணும்? எந்த எம்எல்ஏ ஆதரவும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க 108 பேர் ஜெயிச்சிருக்கோம். எங்களை நம்பி கூட்டணிக்கு வந்திருக்காங்க. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட்கெல்லாம் வந்தாச்சு. யாருடைய ஆதரவு தேவையில்லை. நீங்க உங்க தொகுதி மக்களுக்கு வேலை பாருங்க. அன்னைக்கு சொன்னாரு டாஸ்மாக் கடை மூடனா எப்படி அரசாங்கம் சமாளிக்க முடியும்? நான் சொல்றேன், கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்தினாலே டாஸ்மாக் கடை வருவாய் 36,000 கோடியை நம்ம கொண்டு வந்துடலாம் அன்னைக்கு அண்ணாமலை சொன்னாரு. இன்னைக்கு அந்த அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறேன். இன்னைக்கு பேசுறாங்களா இல்லையா? இதுதான் அண்ணாமலை என்பவர். அவர் பெரிய அவருடைய அரசியல் கட்சியை மக்கள் விரைவாக எதிர்பார்க்கிறாங்க. எல்லா தொண்டர்களும் எதிர்பார்க்கிறாங்க. அதற்கான காலகட்டத்தில் அது அரசியல் இயக்கமா மாறும். இப்ப வீத லீடர்ல என்னெல்லாம் சமூக சேவை செய்ய முடியுமோ அந்த பணிகளை தீவிரமா இருக்கும்.